சூப்பரான ஒரு எண்ணெய் கரிஞ்சீரகம். யாரெல்லாம் கரிஞ்சீரக எண்ணெய் எடுக்கிறாங்களோ உடம்புல கெட்ட கொழுப்பே இருக்காது. அடுத்தது ஆலிவ் ஆயில். ஸோ இப்போ வந்து அவுட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா வெறும் கரிஞ்சீரக எண்ணெய் மட்டும் எடுத்தால் போதும். அது 2 பேருமே எடுக்கலாம். மேல், ஃபீமேல் 2மே எடுக்கலாம். இது எம்ப்டி ஸ்டொமக்கில் காலையில் ப்ரஷ் பண்ணோன்னு எடுத்தாக்கா, எங்கெங்கெல்லாம் அன்வான்டாக இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்பாட்டை கரெக்டாக அதுவே சென்ஸ் பண்ணிடும். இல்லை வெளியில் தொங்குறது தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அவுட் அப்ளிகேஷன் மசாஜின் பேர். ஸோ அதேமாதிரி இப்போ ப்ரெக்னன்சி டைமில் சிசேரியன் பண்ணியிருக்காங்க, ஓவராக ப்ரெஷர் பண்ண முடியாது. ஆனால் அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம். ஸ்கின்ல ஊடுருவதுக்கு ஒரு எண்ணெய் தேவைப்படுது, அதான் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலோட குணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்கின்ல உட்காந்து மசாஜ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ட்ராப் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி உண்டு. ஏன்னா அவ்வளோ அழகாக, அதாவது வளவளப்பு தன்மை ஜாஸ்தி. அப்படி கரிஞ்சீரகத்தை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சில பேருக்கு தாடை டபுள் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அழகாக இப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா லைட்டாக ரொம்ப தேய்க்க தெரியல, மசாஜ் பண்ணாலே போதும். அழகாக ஸ்கின் எங்கே போய் உட்காரமோ அவங்க உட்காந்துக்கும். ஏன்னா அங்கே ஏர் லாக் இந்த இதெல்லாம் போயிடும். அதான் சிம்பிள். அதேமாதிரி இந்த கை, அதேமாதிரி தொப்பை 2 ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக வயிற்றை மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக். இங்கே இருக்கிறது கையில் இருக்குன்னா ஜஸ்ட் நார்மலாக அப்ளை பண்ண, வயிறுக்கு மட்டும் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் வேணும். அதேமாதிரி இந்த ஹிப்புக்கு சில பேர் என்ன பண்ணிங்கனாக்கா, அவங்க சும்மா முதுக திரும்பிலாம் பண்ண முடியாது, அப்ளை பண்ணாலே போக ஆரம்பிச்சு. சும்மா ஜஸ்ட் நம்ம பெயின் வந்துச்சு அப்படி தேய்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்தமாதிரி தேய்ச்சாலே போதுமான விஷயம். ஆக போட்டு ரொம்ப வரட்டு தேய்க்க தேவையில்லை. லைட்டு ஹீட் வர மாதிரி இருந்தால் போதும், இல்லைன்னா வச்சாலே போதும். இதை எண்ணெயை வந்து பார்த்திங்கனாக்கா உடனே எனக்கு ஸ்பீட் ரிசல்ட் வேணும்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம்.